ஸோ ஃபியூ டைம்ஸ் நடக்கிறது. போன ஃப்ரைடே நடந்திருக்கு. மார்க்கெட் லோவில் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஈவினிங் டைமில் பிரேக் அவுட் ஆகி கம்ப்ளீட்டான புல் ரன் கொடுத்துருக்கு. ஸோ ரிமார்க்கபிள் ரிக்கவரி கொடுத்துருக்கு சில்வர் மினி. ஸோ இதில் எப்படி நம்ம சேஃப்கார்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டாப் லாஸ், மூவிங் ஆவரேஜ் இது எல்லாத்தையும் சேர்த்து எங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா எனிஹோ நம்ம எக்ஸிட் அப்படின்றது கொடுத்தா கூட கிளைண்ட்ஸாக வந்து நீங்களும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வச்சு எப்போவுமே இந்த மாதிரி திடீர்னு நடக்கிற ப்ரைஸ் மூவ்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக நம்ம இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ மேஜரான லாஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிக்க முடியும் இதுலேருந்து. அதனால் எங்களோட ட்ரைனிங், ஸோ எங்களோட ஃபுல் சார்ட் சப்போர்ட் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இது பார்ப்போம். போன வீக்கில் டோட்டலாக நடந்தது என்ன நடந்திருக்குன்னா, ஸோ மண்டே எங்கே வந்து மார்க்கெட் ட்ராப் ஆச்சோ ஸோ அதே இடத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ரெண்டும் சேம். போன வாரம் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகுது. பட் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போன தடவை மேலேருந்து கீழேருந்து ட்ராப் ஆகிட்டு இருந்து இந்த தடவை கீழேருந்து ப்ரவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகுன்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 43,200. இது மார்க்கெட்டுடைய ரொம்ப கீயான ஜோன். ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஜோனே ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இன்றைக்கி வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம ட்ரெண்டு கூட இருக்கணும். ஸோ நம்மளுடைய மெத்தடை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது. அதனால் 42,200 இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட்டை பை பண்ணுறது தான் நம்மளோட ஒரே ஆப்ஷன். ஸோ ரேஞ்சு பாருங்கள், 1000 பாயிண்ட் ரேஞ்சு கேப்பில் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோன் கீழே தான் ஸ்டாப் லாஸ் போட முடியும். இதுக்கு நடுவில் எங்கேயுமே ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஆப்ஷன் நல்ல ஃபண்ட் இருக்கவங்க மட்டும் ட்ரேட் பண்ண என்ட்ரு ஆகலாம். ஸோ அதர்ஸ் வந்து என்னென்னா மார்க்கெட் ட்ராப் ஆச்சுன்னா ரொம்ப சேஃபான ட்ரேடிங் சில்வரில் நம்ம பண்ண முடியாது. ட்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் ஃபேவரபுளாக பையிங் தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஜோன் வரைக்கும் கீழே வர வரைக்கும் ஆவரேஜ் பண்ணலாம். ஃபண்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணி மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்ல பாசிட்டிவாக எவ்வளோ வேணாலும் நம்ம புல் ரனில் ப்ராஃபிட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதனால் இது வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் ஒன்று இதை பிரேக் அவுட் ஆகும், இல்லை இது வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் இது தான். இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக சில்வரில் லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ ட்ரேட் நடக்கிறப்ப என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்றத சைட்டில் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். அதையும் வாட்ச் பண்ணுங்கள். பர்டிகுலரி எல்லோரும் எங்களோட சார்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்றைக்குமே சேஃபான ட்ரேடிங் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.